கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1976 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். இது சிலருக்கு சந்தேகத்தை உருவாக்கலாம். அத்திமரத்தை தூரத்திலே பார்க்கிறார். அத்திப்பழ காலமாய் இல்லாத நாட்களிலே அதனிடத்தில் அத்திப்பழத்தை எதிர்பார்க்கிறார். உலகத்தில் வாழுகிற ஜனங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிற பொழுது பெருமைக்காகவோ அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்காகவோ சில காரியங்களை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் ஒன்றுமே இல்லாத பொழுது நீ கர்த்தருக்காக என்ன செய்திருக்கிறாய்? இருக்கிற பொழுது பிறருக்கு கொடுப்பது அல்ல, இல்லாத பொழுது நீயோ வறுமையில் இருக்கிறாய், கஷ்டத்தில் இருக்கிறாய். உன்னை தேடி வருகிறவர்களை வெறுமையாய் அனுப்பாமல், உன்னை தேடி வருகிறவர்களுக்கு உன்னுடைய வெறுமையை கொடுத்து விடக்கூடாது. இதை கவனமாய் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காக நாம் ஏதாவது பிரயோஜனப்பட வேண்டும். சாக்குப்போக்கு சொல்லிவிடக்கூடாது. இல்லை ஆண்டவரே, மழை இல்லாத நேரம், பழம் கொடுக்காத நேரம், காலம், எனவே தான் பழம் இல்லை என்று சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை நாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடு. நீ ஆசீர்வாதமாய் வாழ்வாய். உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தாரும் சுவாமி, பலன் தாரும். உம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படணும் அப்பா, நிறைவேற்றப்படணும். கர்த்தர் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எதிர்பார்க்கிற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும். சாபத்திற்கு நாங்கள் ஆட்கொள்ளாதபடி உம்மையே நம்பி, உம்மையே பார்த்து, உமக்காக ஏதாவது செய்ய வாழ்நாளெல்லாம் எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.